இயேசுவே சூத்திரம், கரஸ்தாவே சோஸ்திரம், ஆண்டவரே சோஸ்திரம், பரலோகத்திலே இருக்கும் எங்கள் பரமபிதாவே சோஸ்திரம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளணுமே கர்த்தாவே. அனைவரும் நல்லா இருக்கணுமே கர்த்தாவே. இயேசுவே சோத்திரம் சோத்திரம் ஐயா. கர்த்தாவே சோத்திரம் ஐயா. உமக்கு சோஸ்திரம் ஐயா. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா. பிள்ளைகளா, ஓரமாக விளையாடுங்க. சாயங்காலம் நேரம் வண்டியெல்லாம் வரும், ஓரமாக விளையாடுங்க. வண்டிக்காரன் கண்ணு மூக்கு தெரியாமல் ஓட்டிக்கிட்டு வருவான். சரிம்மா. என்ன செல்வி, எப்பவுமே டீமா நிப்ப, இன்னைக்கு என்னமோ தனியா நிக்க மாதிரி தெரியுது. இப்பவும் நான் எங்க தனியா நிக்கேன், நான் டீமா தான் நிக்கேன். ஆர்த்தியும் கீர்த்தனா வந்தா விளையாடுதாவ சைக்கிள்ல, ரோட்ல வண்டி வருமேன்ட்டு தான் நான் வந்து ஐயோட விளையாண்டுக்கிட்டு இருக்காவ சாயங்கால நேரமா. அதனாலதான் நான் இங்க வந்து நிக்கேன். இது என்னது செல்வி, நல்ல சேரா இருக்கு, இங்க கிடக்கு. நல்ல சேரு தான், கால் ஒடிஞ்சு வச்சு. சரி, இந்த பேரச்சம்பளக்காரன் சத்தம் கட்டிச்சு, இதை எடுத்து அந்த ஓட்டை வரமுன்னா அடுத்த தெருவுக்கு போயிட்டான். இனி இன்னொரு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனது. நீ எங்கே போயிட்டு வர மாதிரியா? என்ன பாத்தி இல்லாமல் இன்னைக்கு என்னமோ தனியாக வர? நீ என்ன டீம்னு சொல்லிட்டு நீ தனியாக வந்துக்கிட்டு இருக்க? நான் எங்கேயும் போகல செல்வி, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். அது சரி, சர்ச்சுக்கு போனால் தானே பாவ மன்னிப்பு கிடைக்கும். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கொடுன்னு கேட்க போறியோ? பாத்தையா செல்வி, நீ கூட என்ன கிண்டல் அடிக்க? சே இல்லை மரியா, நான் உன்னை கிண்டல் அடிப்பேனா? சும்மா சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத. சரி, சாமி துணை வேணுமில்ல, எல்லாருக்கும் கடவுளை துணை இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். கடவுள் உதவி எல்லாருக்கும் தேவை, என்னைக்கும் தேவை. அக்கா, இந்த ஊர்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்குமா அக்கா? வாடகைக்கு வீடா? யாருமா நீ? எங்கிருந்து வர? நான் இங்க பக்கத்துல தாமக்கா, கழுகுமலை. வேலை சோழி ஒன்றும் இல்லை, என்ன செய்ய, இங்கிட்டு நாட்டு விவசாயம் இருக்கும், இதை நாட்டு ஒரு வேலையை பார்த்து பிழைக்கலாம்ட்டு தான் இங்கிட்டு வந்தேன். காலையிலேருந்து வீடு தேடி பார்க்கேன், ஒரு இடத்துலையுமே வீடு கிடைக்கல. சரிம்மா, உன் பேர் என்ன? பேரு அர்ச்சனா. உனக்கு என்னெல்லாம் வேலை பார்க்க தெரியுமா? காட்டு வேலை எல்லா வேலையும் தெரியுமாக்கா. நாற்று நட, கருதறுக்க, உளுந்தறுக்க, சோளக்கருதறுக்க, கேப்ப கருதறுக்க, கடலாய, எல்லா வேலையும் எனக்கு தெரியுமாக்கா. பரவாயில்லையே, பார்த்தா படித்த பிள்ளை மாதிரி இருக்க. கைவசம் இத்தனை தொழில் வச்சிருக்கியே, பரவாயில்ல, கெட்டிக்காரி தான், எங்கே போனாலும் பிழைச்சிக்கிடுவேன். சரி அர்ச்சனா, தோட்டத்தில் ஒரு வீடு இருக்கு, அது சும்மா தான் பூட்டி இருக்கு. அதை ஒரு ஆளை விட்டு அதை க்ளீன் பண்ணி தரேன், நீ அங்கே இருந்துக்கோ. உன் வீட்டுக்கார் என்ன செய்தாரு, எங்கே இருக்காரு? என் வீட்டுக்காரு இங்கே தான் அக்கா இருக்காரு, கழுகுமலையில் ஒரு கடையில் முறுக்கு புளி தான் இருக்கா. நினச்சேன், இந்த முன்னும் இவளுக்கு ஒரு ஆள், இவளுக்கு தர்மம் பண்ணதுக்கும் உதவி பண்ணதுக்கு ஒரு ஆள், இவ உதவி பண்ணாமல் இருக்க மாட்டாள. இவளுக்கு தான் உதவினா தான் ரொம்ப பிடிக்குமே. கஞ்சி இல்லாட்டாலும் எத்தனை நாளைக்கு அந்த பட்டினி இறந்துவா, உதவி செய்யாமல் இவளால இருக்க முடியாத பிறவி. அப்படி ஏ தர்ம புண்ணியாட்டி, மனசுல என்னமோ பெரிய பரமேஸ்வரம் நினைப்பு விளக்கு.